ஒரு நாட்டை பாதுகாக்க படைபலம் மட்டும் போதுமா? அல்லது எதிரிகள் என்ன செய்கிறார்கள்? உங்களுடைய அமைச்சர்கள் விசுவாசமாக உள்ளார்களா? மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதையும் அறிந்திருக்க வேண்டுமா? இன்றைய இந்தியாவில் இப்படியான ரகசிய தகவல் சேகரிப்பு வேலைகளை செய்யும் முக்கியமான அமைப்புகள் ரோ மற்றும் ஐபி. ரோ பெரும்பாலும் வெளிநாட்டு இன்டெலிஜென்ஸை கவனிக்கிறது. ஐபி உள்நாட்டு இன்டெலிஜென்ஸ் மற்றும் இன்டர்னல் செக்யூரிட்டியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் ஒரு அரசை காப்பதற்கு ரகசிய தகவல் அவசியம் என்ற எண்ணம் மாடர்ன் இந்தியாவில்தான் பிறந்தது என்று இல்லாமல் பண்டைய இந்திய அரசியல் சிந்தனையிலேயே அது மிகவும் வலுவாக இருந்தது. அதற்கான மிகப்பெரிய உதாரணம் சாணக்கியர் என்று அழைக்கப்படும் கௌடில்யர். சந்திரகுப்த மௌரியரின் எழுச்சிக்கு பின்னால் இருந்த அரசியல் மூளை இவர்தான் என்று பலர் கருதுகிறார்கள். அவரோடு தொடர்புடைய மிக புகழ்பெற்ற நூல் அவர் எழுதிய அர்த்த சாஸ்திரம். இந்த நூல் வெறும் பொருளாதாரம் பற்றி மட்டும் பேசவில்லை, அது ஆட்சி, பாதுகாப்பு, சட்டம், ரகசிய நடவடிக்கை மற்றும் உளவுத்துறை பற்றியும் பேசுகிறது. சாணக்கியரின் பார்வையில் ஒரு மன்னன் தன் கண்களால் எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. அவன் ஒவ்வொரு நகரத்துக்கும் போக முடியாது. அவன் ஒவ்வொரு அதிகாரியையும் தனித்தனியாக சோதிக்க முடியாது. அவன் எதிரி நாட்டுக்குள் சென்று தகவல் சேகரிக்க முடியாது. அதனால்தான் ஸ்பைஸ் அவசியம். அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியர் உளவு பார்ப்பவர்களை பிராட்லி 2 பெரிய வகைகளாக பார்க்கிறார்: சன்ஸ்தா மற்றும் சஞ்சார. சன்ஸ்தா என்றால் ஒரே இடத்தில் இருந்து செயல்படும் ஸ்டேஷனரி ஸ்பைஸ். சஞ்சார என்றால் இடம் மாறி மாறி சென்று தகவல் சேகரிக்கும் வாண்டரிங் ஸ்பைஸ். இதிலேயே இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆனது அவர்கள் பயன்படுத்திய டிஸ்கைஸ் ரோல்ஸ். உதாரணமாக பதிகாச்த்ரா, மாணவர் அல்லது சீடன் போல நடிக்கும் ஸ்பை. வேதேகா, வணிகர் போல சமூகத்தில் கலக்கும் ஸ்பை. கிரஹபாட்டிகா, குடும்பஸ்தர் போல அமைதியாக தகவல் சேகரிப்பவர். தபஸ்யா, தவசி அல்லது அசெட்டிக் போல தெரியும் ஸ்பை. சாத்ரி, கிளாஸ்மேட் அல்லது அசோசியேட் போல கலந்து கொண்டு தகவல் அறியக்கூடியவர். அதாவது சாணக்கியர் ஸ்பைகளை வெறும் ஒரு ரகசிய ஒற்றர்கள் என்று மட்டும் பார்க்கவில்லை, அவர்களை சமூகத்தின் பல அடுக்குகளில் கலந்து செயல்படும் தகவல் சேகரிப்பாளர்களாக ஏற்பாடு செய்திருந்தார். இவர்களின் வேலை வெறும் எதிரி நாட்டை கண்காணிப்பது மட்டும் இல்லை. அமைச்சர்கள் நேர்மையானவர்களா? அதிகாரிகள் ஊழல் செய்பவர்களாக உள்ளார்களா? மக்களிடம் அதிருப்தி இருக்கிறதா? மாகாணங்களில் கிளர்ச்சி வர வாய்ப்பு இருக்கிறதா? எல்லை பகுதிகளில் ஏதாவது ஆபத்துகள் உருவாகிறதா? இவையெல்லாம் அறிந்து மன்னனுக்கு சொல்வது முக்கியமான வேலை. அதனால் ஸ்பையிங் என்பது சாணக்கியரின் பார்வையில் வெறும் மோர் ஸ்ட்ராட்டஜி அல்ல, அது கவர்னன்ஸின் ஒரு சென்ட்ரல் டூல். இன்னொரு விஷயம் மிகவும் ஆச்சரியகரமானது. சாணக்கியர் ஒரே ஒரு தகவலை உடனே நம்ப வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று எப்போதுமே சொல்வதில்லை. ஒரே ஒரு ஸ்பை சொன்னதன் அடிப்படையில் முடிவு எடுப்பது ஆபத்தானது என்பதை உணர்ந்து இருந்தார். பல சோர்ஸ்களிலிருந்து வரும் தகவலை கம்பேர் செய்து, கிராஸ் செக் செய்து, அதன் நம்பகத்தன்மையை உறுதி செய்து கொண்ட பிறகே முடிவு எடுக்க வேண்டும் என்ற அணுகுமுறை அங்கே நடைமுறையில் இருந்தது. இது இன்று மாடர்ன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளில் சொல்லப்படும் வெரிஃபிகேஷன், சோர்ஸ் வேலிடேஷன், கோரோபரேஷன் போன்ற சிந்தனைகளுக்கு மிகவும் அருகில் இருக்கிறது. இங்கேதான் மாடர்ன் கம்பேரிசன் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இன்றைய இந்தியாவில் ஐபி உள்நாட்டு இன்டெலிஜென்ஸை கவனிக்கிறது. ரோ வெளிநாட்டு இன்டெலிஜென்ஸை கவனிக்கிறது. இவைகளுக்கு மாடர்ன் ஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி, சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ், லீகல் கண்டெக்ஸ்ட், ஜியோபாலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகியவை இருக்கின்றன. ஆகவே மௌரியன் ஸ்பை நெட்வொர்க்கை நாம் நேராக ரோ அல்லது ஐபி என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட உண்மையில் அடிப்படை அரசியல் லாஜிக் அதுவே. ஒரு அரசு உள்ளே என்ன நடக்கிறது என்பதையும் வெளியிலிருந்து என்ன அபாயம் வருகிறது என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும். சாணக்கியர் இதைத்தான் வலியுறுத்தினார். இன்றைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளும் அதைத்தான் மாடர்ன் வடிவில் செய்கின்றன. அதனால் சாணக்கிய கிரியேட்டட் ரோ என்று சொல்வது வரலாற்று ரீதியாக சரியாக இருக்காது. மௌரியன் எம்பையருக்கு ஐபி இருந்தது என்று சொல்வதும் சரியல்ல. ஆனால்
சாணக்கிய சிஸ்டம் ரிமைண்ட்ஸ் us of a modern intelligence framework என்று சொல்வது நியாயமானது. ஏனெனில் தகவல் சேகரிப்பு, ரகசிய கண்காணிப்பு, loyalty டெஸ்டிங், enemy watching, internal policing இந்த எண்ணங்கள் பண்டைய இந்திய ஸ்டேட்கிராஃப்டிலேயே இருந்தன. இதனால் சாணக்கிய மற்றும் சந்திரகுப்த மௌரியர் பற்றிய இந்த ஹிஸ்டரி வெறும் பழைய கதை இல்லை. இது இன்று கூட பொருந்தும் ஒரு லெசன். படைபலம் முக்கியம், படைக்கலன் முக்கியம், செல்வம் முக்கியம், அதேபோல அரசுக்கு தேவையான தகவல்களும் மிக முக்கியம். அதனால்தான் தகவல் இல்லாத ஆட்சி குருட்டுத்தனமான ஆட்சி என்றாகிறது. இதைத்தான் சாணக்கியரின் அரசியல் நமக்கு நினைவூட்டுகிறது. அதனால்தான் ரா, ஐபி போன்ற மாடர்ன் ஏஜென்சிகளை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கும்போது அவற்றின் ஹிஸ்டோரிக்கல் ரூட்ஸை நினைவுபடுத்தும் ஒரு இந்திய சிந்தனைச்சாளரம் அர்த்தசாஸ்திரத்தில் கிடைக்கிறது. சாணக்கியர் தகவலே ஆட்சியின் இரகசிய சக்தி என்று நம்பினார். அதனால்தான் அவரது ஸ்பை சிஸ்டம் இன்று கூட நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. இப்படி வரலாறு, ஆட்சி மற்றும் தேர்வு பயன்பாட்டு தகவல்களை எளிமையாக தெரிந்து கொள்ள ஸ்ரவ்யா இன்சைட்ஸை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள். அடுத்த வாரம் இன்னொரு புதுமையான தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.